காம்ரேட் டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். சரியா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி மக்கள் கருத்து கணிப்புக்காக திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு போயிருந்தோம். அந்த கருத்து கணிப்பு நம்ம காம்ரேட் டாக்கீஸ் சேனலில் வெளியானதையும் அதில் மக்கள் என்ன சொன்னாங்க, யார் ஆதரிச்சாங்கங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. பழனி என்னதான் ஆன்மீகம் சார்ந்த ஒரு ஊராக மட்டுமே பிரதிபலிக்கப்பட்டாலும் அங்கே உழைக்கும் மக்கள் அதிகம், முக்கியமாக சாலையோர வியாபாரிகள் அதிகம். இப்போ அவங்களுக்கு இருக்கிற முக்கியமான ஒரு வாழ்வியல் பிரச்சனை எங்கள் கவனத்துக்கு வந்தது. அது பழனி மலை அடிவாரத்தில் இருந்த சாலையோர வியாபாரிகள் மொத்தமாக அகற்றுனது பற்றினதான முக்கியமான பிரச்சனை. அதனால அப்போவே அங்கே இருந்த வியாபாரிகள் கிட்ட இதை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தோம். அடிவார பிரச்சனைனா என்ன, யார் இதால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த அடிவார பிரச்சனை என்பது இன்றைக்கி இந்த வாழ்வாதாரம் என்பது இந்த மலையை நம்பியும் வர பக்தர்களை நம்பி தான் இந்த வாழ்வாதாரம். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இருபுறமும் இந்த இப்படி மஞ்சக்கோடு போட்டிருக்காங்க, இதே போல் அந்த சைடும் ஒரு மஞ்சக்கோடு என்பது போட்டிருக்காங்க. இந்த மஞ்சக்கோட்டுக்குள்ளே தான் கடை போட்டு பொழைச்சிட்டு இருந்தாங்க அந்த மக்கள். ஒரு வருடம் இல்லை 40 வருட காலத்துக்கு மேலேயே பொழைச்சிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஏதோ ஹைகோர்ட் உத்தரவுன்னு சில நபர்களால் ஒட்டுமொத்த தொழிலாளியும் இன்றைக்கி அப்புறப்படுத்துகிற சூழ்நிலை என்பது உருவாயிருச்சு. இந்த சூழ்நிலை உருவானனால ஏகப்பட்ட பாதிப்பு என்பது இன்றைக்கி இருக்குது. ஹைகோர்ட் ஆராய்ந்திருக்கணும். தனிநபர் வழக்கு தொடுக்கணுங்கிறதுக்காக அவங்க ஆராயாமே ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அப்படி தீர்ப்பு வழங்கினாலும் அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா, இந்த வியாபாரிகளுக்கு ஒரு மாற்று இடம் கொடுத்துருக்கணும். நாங்கள் ஒரு பாதிக்கப்பட்ட பார்ட்டிங்கிறதுல எங்களுடைய தரப்புலேருந்து கருத்துக்கள் கேட்டிருக்கணும். அது எதுவுமே இல்லாமல் திடீர்னு ஒரு உத்தரவு பிறப்பிடிச்சு எங்களோட வாழ்வாதாரத்தில் மண்ணள்ளி போட்டு இன்றைக்கி நாங்கள் நடுத்தரவில் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. முக்கிய காரணம் என்ன அவங்க அகற்றணும் அப்படின்னு சொன்னதுக்கு? முக்கிய காரணம் என்பது என்னென்னா, அளவு குத்தி வர்றது. இந்த அடிவாரத்தை அளவு குத்தி வரும்போது வர பக்தர்களுக்கு இடையூறு ஏற்பட்டுச்சு. ஆனால் சாலையோர வியாபாரிகள் என்பது ஆக்கிரமிப்பாளர்கள் கிடையாது. சாலையோர வியாபாரிகள் என்பது கடை என்பது போடுவாங்க, கடையை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது ஆக்கிரமிப்பாளர்கள் என்பது கிடையாது. கிட்டத்தட்ட 2000 சாலையோர கடைகள் உடனடியாக அகற்றப்பட்டிருக்கு. அவங்களில் சில பேர் அங்கே பக்கத்திலே கடை போட்டிருந்தாங்க. அவங்க கிட்ட அவங்களோட இப்போதைய நிலைமையை பற்றி விசாரிக்கவும் ஆரம்பித்தோம். இப்போ சாலையோர வியாபாரி பொதுமக்கள் எல்லாருமே கிருமிதி சுற்றியுமே பாதிக்கப்பட்டிருக்கிறோம். எங்களையெல்லாம் இப்போ காலி பண்ணி 7 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. 7 மாதமே பொழப்புத்தனமே எங்களுக்கு கிடையாது. ஏதோ இப்படி சித்த நேரம் போடுறோம், அதையும் விரட்டுறாங்க, அதையும் தூக்கிட்டு போகிறோம். இப்போ கடைசியில் ஸ்டூலில் தான் வச்சுருக்குறோம், அதையும் எங்களை பொழைக்க விட மாட்டுறாங்க. வட்டிக்கு வாங்கிது நாங்கள் வியாபாரம் பண்ணால் ஒன்று வயிற்ற கழுவணும், இல்லை குழந்தைகளை கொண்டு போய் 5 வயசு 10 வயசு குழந்தைங்க மட்டும் படிக்க வைக்கணும். வேறு மற்ற இதெல்லாம் இந்த தொழிலெல்லாம் பண்ண முடியாது. இந்த கார்த்திகை மார்கழி மாதம் 2 மாதம் எங்கள் வாழ்வாதாரம். நாங்கள் ஒன்றும் இப்போ லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலைங்க. இன்றைக்கி என்னுடைய வருமானம் இந்த ஒரு பொம்மை கடை போட்டிருக்கேன், வெளியே பொம்மை கடை போட்டிருக்கேன். இன்னி அதை என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, பயந்துக்கிட்டே தொழில் பண்ண முடியாது இருக்குது. ஒரு பொம்மைக்கு 20 ரூபா தான் கிடைக்கும். ஒரு நேரம் பால் பாக்கெட் வாங்கினா கூட இங்கே 10 ரூபா வந்தால் தான் எனக்கு பால் பாக்கெட்டு கூட வாங்க முடியும். இதை விட்டால் வேறு வழியே எங்களுக்கு இல்லைப்பா, எனக்கு இல்லை. கேட்டால் கோர்ட் ஆர்டருங்கிறாங்க. கோர்ட்டில் நாங்கள் என்ன போய் கேட்கட்டும்? நாங்களா சிறிய வியாபாரிக என்ன போய் கோர்ட்டுகிட்ட பெரிய ஆளுகிட்ட போய் நாங்கள் பேச முடியுமா? இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்குது. என்ன செஞ்சு தர்றாங்க எங்களுக்கு வாழ்வாதாரம்? சாலையோர வியாபாரிக எங்களுக்கு அட்டை கொடுத்துருக்குறாங்க, முனிசிபாலிட்டிலேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு வாழ்வாதாரமே கிடையாது. என்ன செய்கிறதுன்னு எங்களுக்கே புரியல. புள்ள குட்டிலாம் கூட்டிகிட்டு என்னமோ அத்திப்பட்டி மாதிரி எங்கிட்ட தான் போக முடியும் போனது. வேறு வழியே இல்லை எங்களுக்கு. ஒரு நாளைக்கு கடை போட்டால் 400 ரூபா 500 ரூபா சம்பாதிப்பாங்க. அதில் இப்போ சாயங்காலம் 7 மணி ஆனாக்கா ஒரு வட்டி கடைக்காரர் வருவான், 9 மணிக்கு ஒரு வட்டி கடைக்காரர் வருவான். வீட்டுக்கு 200 ரூபா சோத்துக்கு கூட கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி இருக்கிறோம். அங்கே இருந்தால் ஒரு 500 ரூபா, ஒரு ஃபைனான்ஸ் ஒரு 200 ரூபா கட்டுவோம், எப்படியும் போக ஒரு 700 ரூபா 1000 ரூபாய்க்கு விற்போம். இங்கே அதுவும் கூட கிடையாமல் இருக்குது சாமி. பூரா நசுங்கிடுச்சு. இன்னி இந்த மாதிரி போச்சுனாக்கா சாகரை தவிர ஒரு வழி இல்லை. சாகரை தவிர வேறு வழியே இல்லைங்க. பக்தர்களுக்கு பாதிப்பாக இப்போ நாங்கள் இருந்தால் பக்தர்களுக்கு பாதுகாப்பு. ஒரு திருட்டு போகாது. ஒருத்தர் கீழே விழுந்தா கூட தண்ணி கொடுப்போம், தூக்கி விடுவோம். இப்போ நாங்கள் இல்லாமல் இருந்தால் இது சுடுகாடு மாதிரி இருக்குது. காலையில் நீங்கள் 3 மணிக்கு பாருங்களே, அதிகாரிகளாக பாருங்கள். கூட்டக்காரர் நிற்க கூட மாட்டுறாங்க. எது வழிப்பறி பண்ணிடுவானா, எது குத்திடுவானா, வெட்டிடுவானு வேகமாக போய் அங்கே தான் நிற்கிறாங்க. அவங்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாங்கிறதுக்காக எங்களுக்கு கோடே போட்டு கொடுத்தாங்க. இந்த மஞ்சள் கோடே அதுக்கு தான் போட்டு கொடுத்தாங்க, இந்த சைடு அந்த சைடு. இப்படி எந்த பக்தர்களுக்கு நாங்கள் இடையூறுங்கிறது எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நினைக்க மாட்டோம். ஏண்டா பக்தர்கள் வந்தாத்தே நாங்கள் 10 ரூபா சம்பாதிக்க முடியும். பக்தர்களாக ரொம்ப வேதனைப்படுறாங்க. இப்படி ஆயிடுச்சா உங்களோட பொழப்பு தளப்புலாம்? பக்தர்கள் கூட இருக்கிற இறக்கம் கூட இருக்கிறவங்களுக்கு இறக்கம் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய கடைகள் உடனடியாக அகற்றப்பட்டதால் இவங்களுடைய மொத்த வருமானமும் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த பிரச்சனையை இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தோழ பாலபாரதி அவர்களை சந்தித்தோம். இப்போ 1000லேருந்து 1500 வியாபாரிகள் அகற்றப்பட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல இது சட்ட நடவடிக்கையாக நடந்திருக்கு.
ஹைகோர்ட்ல போயிட்டு உத்தரவு வாங்கி நடந்திருக்கு. இது வந்து ரெண்டு தரப்புக்கும் நியாயமா நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த பிரச்சனைய ஒரு 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 பக்கமாகவே மட்டும் பார்க்காமல் 2 பக்கமும் பார்க்க வேண்டியது இருக்கு. அதாவது பக்தர்களுக்கு பணி செய்யக்கூடிய, சேவை செய்யக்கூடியவங்க தான் இந்த சிறு சாலையோர வியாபாரம் என்பது. அப்ப அவங்களுக்கும் அதுக்கான உரிமை இருக்கு, அவங்களுக்கும் அதுக்கான ரைட்ஸ் இருக்கு. ஆகவே நடைபாதை என்பது இருதரப்புக்குமான ஒரு பகுதி. அப்போ அந்த உரிமையை நம்ம பாதுகாக்கணும். அந்த முறையில் இல்லாமல் பாஜக நீதிமன்றத்தினுடையும் காவல்துறையும் பயன்படுத்தி அவங்க வந்து கடைகளை அப்புறப்படுத்துறாங்க. ஒரு பக்கம் நீதிமன்றத்துக்கு அவங்க தான் போறாங்க, பாஜக தான் போகுது. இன்னொரு பக்கம் சாலையோர வியாபாரிகளுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு தர்றோம் அப்படின்னு சொல்லுது. அப்போது இரட்டை வேடமாக அவங்க வந்து இருக்கிறாங்க. அப்போது 2 பக்கமும் இருந்துக்கிட்டு ஒன்று பிள்ளைய கிள்ளி விடுறது, இன்னொன்று தொட்டியில் ஆட்டுறது. அப்போ இது எதுக்கு பயன்படும்? பழனிக்குள்ளே ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு மட்டும் அவங்க பார்க்குறாங்க. அப்படி அங்கே இருக்கக்கூடிய வர்த்தகர்களோ வியாபாரிகளோ நிச்சயமாக இல்லை. அவங்களுக்குள்ள அவங்க அந்த மதம் நாங்கள் இந்த மதம் அப்படின்லாம் எந்த வேறுபாடும் அந்த அது கடை வியாபாரம் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, சிறு வியாபாரம் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, பழனியில் அப்படிப்பட்ட சூழலே இல்லை. ஆனால் அதை ஏற்படுத்துவதற்கு பாஜக ஒரு தரப்பு முயற்சி பண்ணுது. அந்த முயற்சி கடந்த காலங்களில் தோற்கடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் மக்கள் அப்படிதான் சிந்திப்பாங்க. இது உங்க சார்பா வந்து நீங்க என்ன தீர்வு அப்படின்னு நினைக்கிறீங்க? இது உங்கள் சார்பாக தீர்வு அப்படின்னா ஒரு நல்ல அரசியல் தலைவர் வந்து இப்போ எங்களுக்கு வரைக்கும் ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கோம். ஏன்னா இன்றைக்கி வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தம் என்பது அவர் தொழிலாளியோட வாழ்வு நிலையை புரிந்தவர். கண்டிப்பாக வந்து அவர் வந்தார்னா எங்களோட வாழ்வாதாரம் என்பது பாதுகாக்கப்படும். அவர் இந்த வியாபாரிகளோட பிரச்சனைக்காக நம்மளுடைய அறநிலையத்துறை அமைச்சருக்கு கடிதம் அனுப்புறது, பல போராட்டங்கள் கலந்துக்கிறது, எல்லா விஷயத்துலேயும் வந்து தலையிட்டிருக்கிறாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவர் வந்து தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, வெற்றி பெற்றோம்னா நாங்கள் இந்த சாலையோர வியாபாரிகளோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கான குரல் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, சிபிஎம் வேட்பாளர் சச்சிதானந்தம் வெற்றி பெற்றோம்னா முழுக்க மத்திய அரசாங்கத்தோட சட்டம் வந்து இன்றைக்கி பாராளுமன்றத்தில் இருக்குது. அது முறையாக வந்து இங்கே அமல்படுத்தாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அவர் வெற்றி பெற்றோம்னா பாராளுமன்றத்தில் இந்த தொழிலாளிகளுக்காக குரல் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக வந்து அமையுங்கிறது தான் எங்களோட கருத்து. மக்கள்கிட்டையும் வியாபாரிகள்கிட்டையும் போய் கேட்கும்போது அவங்க கண்டிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தம் தான் வரணும்னு சொல்கிறாங்க. இந்த நம்பிக்கைக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக நம்பிக்கை வச்சுருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தலில் மட்டுமல்ல, பொதுவாக தமிழ்நாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேலே ஒரு பெரிய நம்பிக்கை என்பது தொழிலாளி மக்களும் வச்சுருக்குறாங்க, விவசாயிகள் வச்சுருக்காங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா அவங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு தான் முதல்ல வருவாங்க. பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறை அப்படின்னு வருகிற பொழுது திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எந்த மாவட்டமாக இருந்தாலும், அது நிலக்கோட்டையில் குழந்தை பிரச்சனை பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, நத்தமாக இருந்தாலும் சரி, பழனியாக இருந்தாலும், எங்கேயா இருந்தாலும் சிபிஎம் அலுவலகத்துக்கு போனாக்கா அதுக்கான நியாயம் கிடைக்கும். ஒரு ஏழை எளிய மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அவங்க உடனடியாக வரக்கூடிய இடமாக சிபிஎம் அலுவலகம் தான் இருக்குது. ஆகவே திண்டுக்கல் நாடாளுமன்றத்திற்கு உட்பட்ட தொகுதி மக்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மீதும் இந்த திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட இந்தியா கூட்டணியின் மீதும் ஒரு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது அப்படிங்கிறத நாங்கள் நேரடியாக பார்க்குறோம்.